ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடே எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் குழம்பும் இந்த ஆஃப்ரிக்கன் ஃபோஃபோன்னு சொல்லிட்டு மரவள்ளி கிழங்குல ஒரு கூழ் மாதிரி பண்ணிப்பாங்களே அதுதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கருவடகம் அப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதங்கினதும் கருவேப்பிலை போட்டுட்டு இது நல்லா குக் ஆனதும் புளி தண்ணியோடு வந்து மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருப்போம்ல அந்த தண்ணி இது கூட வந்து கலருக்காக காஷ்மீரி தூள் ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து அந்த புளி கரைசல் இருக்குல்ல அந்த தண்ணி அதையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா கொதித்ததும் மீனை வந்து போட்டு நல்லா கொத்தமல்லி தழைலாம் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக கமகமன்னு மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நான் ஆஸ் யூஷுவல் மீன் குழம்பு ரெசிபி வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக வேணால் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நாங்கள் வந்து மீன் குழம்பு பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு தான் நான் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நல்லா தண்ணியாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட வந்து தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு அதை வந்து ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா அது வந்து அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா இப்படி கரண்டியால் இப்படி எடுத்திங்கன்னா கரண்டிலையும் ஓட்டக்கூடாது, அந்த பேன் இருக்கும்ல பேன்லாம் அந்த பாத்திரம் இருக்கும்ல அந்த பாத்திரத்துலையுமே ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டான சாப்பிட்ற பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இது ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது இந்த மரவள்ளி இது வந்து நீங்கள் சிக்கன் குழம்புக்கு இந்த மாதிரி ஃபிஷ் குழம்புக்கெலாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எப்போயாவது மரவள்ளி கிழங்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா எப்பவும் போல் சிப்ஸு இந்த மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நார்மலாக தான் இருக்கும். ஸோ நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட ஃப்ரைடே லன்ச்சு. நெத்திலி மீன், அப்புறம் லெதர் ஃபிஷ்ஷு ஃப்ரையி, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆஃப்ரிக்கன் ஃபோஃபோ. இதை தான் எங்களோட லன்ச்சு. சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.